குடும்பத்தில் பண கஷ்டம், குடும்ப கஷ்டம், தொழிலின்மை, கல்யாண தடை, பல பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத பல பிரச்சனைகள் இருப்பினும் குடும்பம் ஒற்றுமையாக ஆலோசனை செய்து அடுத்தவர்கள் உள்ள நுழையாமல் நம்ம பிரச்சனை வெளியே தெரியாமல் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே ஆலோசனை பண்ணி சுறுசுறுப்பாக நம்ம எந்த செயலையும் செயல்பட்டு வந்தால் சொல்லுவாங்க, மாடு மாதிரி இருக்காமல் நம்ம யோசனையில் வாழ்ந்தால் ஏதோ சின்ன சின்ன கஷ்டமாவது விடுபடும். கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னால் கேட்க மாட்டாங்க, அதனால பல தொந்தரவுகள் வரும். இதுக்கு உதாரணமாக இப்போ ஒரு கதை சொல்கிறேன். அது மாதிரி அந்த கதையில் சொல்கிற மாதிரி மாடு மாதிரி இருக்காமையும் குள்ளநரி தந்திரம் உள்ளவங்க குடும்பத்துக்குள்ளே வராமையும் பார்த்துக்கிட்டா நம்ம கஷ்டத்தையே நம்மளே ஆலோசனை பண்ணி ஏதோ கிடைக்கிற வேலையை செஞ்சு நம்ம முன்னுக்கு வந்துடலாம். ஒரு காட்டில் 4 மாடு மேய்ஞ்சிட்டு இருந்தது. அப்போது வெளியே வந்த சிங்கம் அந்த 4 மாடையும் பார்த்துட்டு, 4 மாடு இவ்வளோ ஒத்துமையாக மேய்ஞ்சிட்ருக்கே அப்படின்ட்டு இந்த சிங்கம் திரும்பி போய் காட்டுக்குள்ளே போய் நரிக்கிட்ட சொல்லுது, இந்த 4 மாடு இப்படி ஒத்துமையாக மேய்ஞ்சிட்ருக்குது, இது தனித்தனியாக மேயறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுன்னு. அப்போ நரி சொல்லுது, சரி ராஜா, நான் அந்த மாதிரியே செய்கிறேன்னு. அப்போது ஒரு நாள் இந்த 4 மாடு ஒத்துமையாக மேய்ஞ்சிட்ருக்கிற மாட்டை பார்த்து, நீங்கள் எல்லாரும் ஒரே இடத்துல மேய்ஞ்சிட்டு இருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் புல் கிடைக்காது, நீங்கள் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போய் மேய்ஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு தகுந்த மாதிரி நிறையா மேயலாம். அதை விட்டுட்டு ஒரே இடத்துல மேய்ஞ்சிங்கன்னா உங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லிச்சு. இந்த மாடுங்களும் புத்தி கெட்டு போய், சரி நாங்கள் அப்படியே தனித்தனியாக போய் மேய்ஞ்சிக்கிறோன்ட்டு ஒவ்வொன்றும் கண்ணுக்கு தெரியாத தூரம் போய் தனித்தனியாக நின்று மேய்ஞ்சிட்டு இருந்தது. அப்போ சிங்கம் அந்த வழியை வரும்போது, இப்போ தாண்டா நல்ல வழி பறந்துருக்குன்ட்டு ஒவ்வொரு மாடையாக அடித்து கொன்று தின்னுருச்சு. வணக்கம்.